ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, பொதுவாக வந்து நம்ம பெண்கள்னால் எல்லாருமே வந்து நிறைய ட்ரெஸ் வச்சுருப்போம். எவ்வளோ தான் ட்ரெஸ் வச்சுருந்தாலும் சரி, எவ்வளோ தான் நகை வச்சுருந்தாலும் சரி, அடுத்து ஒரு பொண்ணு ஒரு சேரியோ ஒரு நகையோ போட்டுட்டு போச்சு அப்படின்னா நமக்கு வந்து அங்கே தான் கண்ணு போகும். அப்படி தான் நானும் எங்கள் வீட்டுக்கார் நிறைய சொல்லுவாங்க, எவ்வளோ ட்ரெஸ் வச்சுருந்தாலும், எவ்வளோ சேரீஸ் வச்சுருக்கேன், எவ்வளோ நைட்டி வச்சுருக்கிறேன், ஆனாலும் வந்து ரோட்டில் போகிறப்போ ஒரு பொண்ணு சேலை கட்டிட்டு போச்சுன்னா எனக்கு அந்த மாதிரி சேலை வேணும்னு சொல்லி கேட்குறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. வாங்க இன்றைக்கி நம்ம என்னோடய சேரீலாம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து நான் உங்ககிட்ட காட்டுறேன். அதை ஒரு மினி விளாக்காக நம்ம பார்த்துடலாம். பாருங்கள், இந்த பீரோ சரி கொஞ்சம் கசன்னு கிடக்கும். ஏன்னா நான் ஆஃபீஸ் கட்டிட்டு போய் ஃபுல்லாக இது ஃபுல்லாக ப்ளவுஸு பார்த்திங்களா, அது ஃபுல்லாக ப்ளவுஸு, இது ஃபுல்லாக சேரீ. கீழே பாருங்கள், கீழேயுமே சேரீ. இந்த கபோர்டு முடிஞ்சுதுங்களா. அடுத்து வாங்க, கொஞ்சம் நீட்டாக இல்லை, கமெண்ட் அது இதுன்னு எதுவும் சொல்லிடாதீங்க. நான் கொஞ்சம் ஆஃபீஸ்க்கு அவசரமாக கட்டிட்டு போனதுனால சேலையெல்லாம் அப்படியே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இதில் பாருங்கள், இதுலேயும் பார்த்தீங்கன்னா பாருங்கள் ஃபுல்லாக சேரீ. இப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா இதுவும் சேரீ. கீழே பார்த்தீங்கன்னா இங்கேயும் சேரீ. இப்போ தெரியுதா, 3 அடுக்குலேயுமே சேரீ வச்சுருக்கிறேன். இதெல்லாம் பத்தாதுன்ட்டு மேலே ஒரு 3 சேரீ அயன் பண்ணாமல் கிடக்குது. அதனால் வந்து அதை அயன் பண்ணணுன்னு சொல்லி ஆஃபீஸ் கட்டிட்டு போன சேரீ அப்படியே அயன் பண்ணணுன்னு சொல்லிட்டு வச்சுருக்கிறேன். பீரோவில் இருக்கிற அந்த சேரீலாம் நீட்டாக கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணணுங்க. இப்போ தான் 2-3 நாளாக தான் நான் வீட்டில் இருக்கிறேன். கொஞ்சம் ஒர்க்கு ஜாஸ்தியாக இருந்ததுனால பண்ண முடியல. அப்புறம் வாங்க நைட்டிகளை பார்த்துடலாம். பாருங்கள், இது ஃபுல்லாகவும் நைட்டி, அதே மாதிரி கீழே உள்ளது நைட்டி. இது ஃபுல்லாக வந்து இந்த ஒரு ரேக் ஃபுல்லாக இன்ஸ்கேட் வந்து முத்தைவில் தான். கிட்டத்தட்ட இன்ஸ்கேட் மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 இன்ஸ்கேட் கிட்ட எல்லா கலர் இன்ஸ்கேட்டுமே நான் வச்சுருப்பேன். எனக்கு வந்து எந்த ட்ரெஸ் போட்டாலும் அதுக்கு மேட்சாக இன்ஸ்கேட் போட்டால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால் இப்போ கீழே வந்து சும்மா அதெல்லாம் பழைய துணி வச்சுருக்குறோம், அவ்வளோதான். இவ்வளோ தான் பார்த்திங்கன்னா. இப்போ இதோட 3 பீரோவில் ஆயிடுச்சா. உள்ளே அங்கே ஒன்று பார்த்தோம், அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒன்று, இது பத்தாது அப்படின்ட்டு இப்போது உங்களுக்கு அடுத்து ஒன்று காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதுலேயும் பார்த்தீங்கன்னா நைட்டி. ஏன்னா பீரோவில் வைக்க இடம் இல்லாதனால ஷோகேஸ் கபோர்டில் கீழே உள்ள முடிய வந்து வெறும் நைட்டிங்களாக தான் வச்சுருக்கிறேன். இதுலேயுமே வந்து வெறும் நைட்டியாக தான் நான் வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போது இவ்வளோ இருக்குதா. அப்போது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா சேரீயே பார்த்திங்கன்னா ஒரு எவ்வளோ சேரீ இருக்கும்னு பார்த்திங்கன்னா ஒரு 300, 350, 400 சேரீ கிட்ட வச்சுருப்பேன். ஏன்னா இந்த கபோர்டு ஃபுல்லாக சேரீ தான், அந்த கபோர்டு ஃபுல்லாகவே சேரீ தான். இதில் மட்டும்தான் நைட்டி இன்ஸ்கேட்டு நான் அந்த மாதிரி வச்சுருக்கிறேன். ஒரே ஒரு பீரோவில் மட்டும் நைட்டி இன்ஸ்கேட்டு, ஷோகேஸ் கபோர்டில் இந்த மாதிரி நான் வச்சுருக்கிறேன். சரிங்களா. இவ்வளோ ட்ரெஸ் இருந்தும் ரோட்டில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு லேடி ஒரு சேரீ கட்டிட்டு போனாங்க அப்படின்னா எனக்கு அந்த சேரீ மேலே ஒரு கண்ணு இருக்கும். ஐயோ அதே மாதிரி சேரீ வாங்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரனா திட்டுன்னு திட்டுவாங்க. இப்போ நிறைய வீடுகளில் இந்த மாதிரி இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஜவுளி கடைக்கு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ஜவுளி கடைக்கு போனாலும் அப்படி தான் எல்லா சேலையும் போட்டு புரட்டி எடுப்பேன். ஆனால் எடுக்கிறது ஒரு புடவை எடுப்பேன், ஆனால் எல்லாத்தையும் போட்டு புரட்டி எடுத்து கடைசியாக ஃபைனலாக ஒரு புடவை இது எடுக்குவோம் அது எடுக்குவோம் பயங்கர கன்ஃபியூஸ் ஆகிருக்கும் எனக்கு. ஐயோ எந்த புடவை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, அது எடுத்தால் நல்லா இருக்குமா, இது எடுத்து இந்த கலர் நல்லா இருக்குமா, அந்த டிசைன் நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு. இது எனக்கு மட்டும் இல்லைங்க, லேடிஸாக இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த மாதிரி ஒரு மனக்குழப்பம் மனசு இருக்க தான் செய்யும். சரிங்களா. இவ்வளோ சேரீ வச்சுருக்கிறேன். இப்போ பார்த்து இன்றைக்கி ஒரு ஃபங்க்ஷனுக்கு மேரேஜுக்கு கட்டிட்டு போகிறதுக்கு என்கிட்ட நல்ல சேரீ இல்லை அது இல்லைன்னு சொல்லி எங்கள் வீட்டுக்காரை போட்டு பட்டுப்புடவை நல்ல புடவை இல்லை அது இதுலன்னு போட்டு துணைச்சி எடுத்துட்டேன். இப்படி எத்தனை பெண்கள் இந்த மாதிரி இருப்பீங்க அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஆனால் நான் ஒரு பைத்தியக்காரிங்க. எவ்வளோ ஜுவல்ஸ் இருந்தாலும் எவ்வளோ புடவைகள் இருந்தாலும் எனக்கு வந்து இந்த ஆசை, இந்த புடவையிலையும் நகையிலையும் மட்டும் ஆசை அடங்கவே அடங்காதுங்க. நீங்கள் அப்படிங்களா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே, பை.